வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, திருக்குறள் உட்பொருள் விளக்க தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மூன்றாவது அதிகாரமாகிய நீற்றார் பெருமை என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். முதல் அதிகாரத்தில் இறைநிலை பற்றிய விளக்கத்தை அளித்து அதை உணர குருவின் அவசியத்தையும் விளக்கினார் வள்ளுவ பெருந்தகை. அதை அடுத்து இரண்டாம் அதிகாரத்தில் நீரின்றி அமையாத உலகு என்று நீரின் சிறப்பை விளக்கினார். இதைத் தொடர்ந்து மூன்றாவது அதிகாரத்தில் இயற்கை நீதியில் இருந்து மனித சமுதாயத்திற்கு இறங்கி வந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்த வல்லவர்களாகிய ஞானிகள், மகான்கள், சித்தர் பெருமக்கள், குருமார்கள் இவருடைய பெருமைகளை நீற்றார் பெருமை என்ற அதிகாரத்திலே விளக்கியிருக்கின்றார். நீத்தார் பெருமை என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் நீற்றார் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டுக்கும் ஒரே பொருளாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் சாதாரணமாக. என்றாலும் நீத்தார் என்றால் இறந்தவர்களை குறிக்கும். ஒரு முடிவு நேரம் வருகின்ற போது நாம் விரும்பியோ விரும்பாமலேயோ அனைத்து பந்தங்களையும் சொத்துக்களையும் விட்டு விலக வேண்டிய இயற்கையின் கட்டாயத்திற்கு ஆளாகும். அது நீத்து விடுவது நீத்தார். ஆனால் வாழ்கின்ற காலத்திலேயே இந்த பொருள் பற்று, மக்கள் பற்று, புல இன்பங்களிலே பற்று, செல்வத்திலே பற்று, இவற்றெல்லாம் வாழ்க்கை தேவை அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு மற்றவற்றை விலக்கி நிறுத்தக்கூடிய வகையிலே இந்த லௌகியத்திலிருந்து விலகி நிற்பது அவர்கள்தான் நீற்றார் என்று சிறப்புக்கு உள்ளவர்கள். இந்த நீற்றார் என்ற வார்த்தை மகரிஷி அவர்கள் சிந்தனையோர் வழி வாழ்வு என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ சிந்தனையாளர் என்றால் நாம் விளங்கி கொண்டது சமுதாயத்தில் எல்லோருமே சிந்தனையாளர்கள் தான். அதுவும் குறிப்பாக மக்களுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், பல தொழில்நுட்பங்களை எடுத்து விளக்கி சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே நம்ம சிந்தனையாளராகத்தான் பொருள் கொள்கிறோம். அப்படி அல்ல, அந்த சிந்தனையாளர் என்ற வார்த்தைக்கு ஒரு சிறப்புமிக்க பொருள் உண்டு என்பதை அருட்தந்தி அவர்கள் ஒரு கவியில் சொல்கிறாங்க. மலரே மலரே நீயார் என்ற கவியில் இரண்டாவது பத்தியில் மலரே நீயார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். எடுத்த எடுப்பில் விடை சொல்லியாச்சுங்க. இந்த மலர் யார் என்று நீ கேட்டால் நான் தெய்வத்தினே அம்சமே தான், தெய்வமே தான். இது எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? இன்றைக்கு உலகத்தில் 700 கோடி மக்களிடத்தில் போய் இந்த பூவும் ஒரு தெய்வந்தான், நானும் ஒரு தெய்வந்தான், நீங்களும் ஒரு தெய்வந்தான் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அப்போ யார் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா, அடுத்த வரி சொல்கிறாரு, பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டுமே ஏற்பார்கள், சிலரே அறிவார் இவ்வுண்மை. அந்த ஒரு சிலர் யார் என்றால் சிந்தனை செய்ய வல்லவர்கள். அப்போ சிந்தனை செய்யக்கூடிய வலிமை, சாதாரண சிந்தனை எல்லாரும் செய்யலாம், ஆனால் மறைபொருள் சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வலிமை வேண்டும். அடிப்படையில் மன வலிமை, உச்சத்தில் அறிவு வலிமை.
இந்த இரண்டும் உணர்ந்த நிலையிலே தான் மறைபொருள் ரகசியத்தை பற்றி விளக்கி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் சிந்தனை உயர்ந்தவர்கள், சிந்தனையாளர்கள். அவருடைய வழியிலே மக்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதனால்தான் சிந்தனை ஒரு வழி வாழ்வு என்று ஒரு அம்சத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ உடலை இந்த வழிபாட்டுக்கான பொருள் இருக்கு பாருங்க, அதில் திருநீறு என்பதும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுவும் சைவ சித்தாந்தத்தில் திருநீறு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பசுமாட்டின் சாணத்திலிருந்து தான் அது தயாரிக்கப்படுகிறது. அந்த சாணத்தின் இயல்பு என்னவென்றால் அது நார் நாராக பின்னி பிணைந்திருக்கும். அவ்வளவு எளிதில் அதை பிரித்து எடுக்க முடியாது. அந்த பசுவின் சாணத்தை பக்குவப்படுத்துகின்ற போது அது வெண்மை நிறமான நீராக மாறுகிறது. அந்த நீர் என்ற நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத நுண் துகள்களாக இருக்கும். ஒரு காற்று அடித்ததென்றால் அவ்வளவு நீரும் கண்ணுக்கு தெரியாமல் பறந்து போயிடும். அப்போ தனக்கென்று ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு எப்படி நீர் காற்றோடு கலந்து போகிறதோ அதுபோல் இந்த உலக பற்றிலே எந்த அடையாளம் இல்லாமல் தனித்து நிற்பவர்கள் நீற்றார் என்று பொருள். அந்த நீர் தெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்து பிறகு அது நம் கையிலே வருகின்ற போது அது பிரசாதமாக மாறுகின்றது அல்லவா? அதற்கு ஒரு மதிப்பை கொடுத்து திருநீறு என்கின்றோம். திரு என்றால் மதிப்பு மிக்கது என்று பொருள். இப்படி வாழ்ந்த மகான்கள் உடல் முடிந்த பிறகும் கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகான்கள், அவருடைய பெருமைகளை பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் கவியில் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதாவது நீற்றிருப்பதோடு ஒழுக்கமும் இணைந்திருக்க வேண்டும். இப்போ உலக வழக்கில் குடும்பத்தை பற்றியோ வாழ்க்கை மேன்மைகளை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் சம்பாதித்து ஆட்டம் போடுபவர் பலர் உண்டு. அவர்களெல்லாம் பற்றற்றவர்கள், கவலை இல்லாத மனிதர்கள், குடும்பத்தை என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர்களை பெருமைப்படுத்த முடியுமா? ஏன் முடியாது என்றால் அது பற்று அற்ற நிலை அல்ல, பொறுப்பற்ற நிலை. எனவே குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சாமி சொல்வதை போல 5 வகை கடமை ஆற்ற தேவையான பொறுப்போடு வாழ வேண்டும். அந்த பொறுப்போடு இந்த லௌகிக வாழ்க்கையிலே பற்றற்று செயல்படும் பக்குவம் பெற வேண்டும். அந்த பக்குவத்தில் வெளிப்பாடு என்ன என்றால் ஒழுக்கம். அதான் உயர்ந்த பண்பு. ஏனென்றால் ஒழுக்கத்திற்கான சாமியம் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது இதுவரை வந்த எந்த நூலிலேயும் அதற்கான விளக்கத்தை நாம் முழுமையாக காண முடியாது. ஒழுக்கம் உடைமை என்று திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருந்தாலும் கூட இதுதான் ஒழுக்கம் என்ற ஒரு சாமியம் அங்கே இல்லை. அந்த சாமியத்தை தந்த ஒரே மகான் சிந்தனையாளர் மகரிஷி அவர்கள். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க எண்ணம், சொல், செயல், ஒழுக்கம். எனவே நீற்றிருப்பவருடைய வெளிப்பாடு இந்த ஒழுக்கத்தை சார்ந்திருந்தால்தான் அந்த நீற்றதற்கு பெருமையை தவிர ஒழுக்கம் இல்லாத ஞானம் அது ஞானமாக மதிக்கப்பட மாட்டாது சான்றோர் பெருமக்களால். அடுத்த கவியில் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று.
இங்கே நீற்றார் அப்படின்றாரு, இங்கே துறந்தார் என்று அடுத்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அது என்னென்னா, பொருளை விட்டு நீங்கியிருப்பது மட்டும் அல்ல, அந்த பொருள் இன்றி உடல் சார்ந்த வாழ்க்கை லகுவாக அமையாது. ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தானே போக்கணும். அப்போது அந்த துறவு என்பது என்ன என்றால், மகரிஷி சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அதனால் உடல் அனுபவத்திற்கான வசதிகள் மற்றும் உறவுகள் எந்த அளவுக்கு எந்த காலத்தில் தேவை இருக்கிறது என்பதை கடந்த கால அனுபவத்தை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதனோடு அளவு முறையோடு பயன் கொள்ளக்கூடிய, தொடர்பு கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவது துறந்தார். அப்படிப்பட்டுடைய பெருமையை நாம் விளக்கி சொல்கின்ற போது, அந்த தகுதி உள்ளவர்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தோம்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இப்படிப்பட்ட மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் கோடான கோடி மக்கள் பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து சிதைந்து, இவ்வளோதான பருவங்கள். இது எல்லாரும் அதில் அடங்கிடுவாங்க இந்த பருவங்களில். ஆனால் யார் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக அமைகின்றார்களோ அப்படிப்பட்ட மகான்களின் சிறப்புகளை எந்த அளவுகோல் வைத்து நாம் அளக்க முடியும்? எப்படி ஆகாயத்தில் பறவைகள் கடந்து சென்ற காலடி சுவடை அடையாளத்தை நாம் பார்க்க முடியாதோ, அதே போல துறவிகளின் மனப்பக்குவத்தின் உயர்வை சாதாரண மக்கள் தெரிந்து கொள்வதோ புரிந்து கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ பின்பற்றுவதோ கிட்டத்தட்ட இயலாத காரியம். மகான் முடிந்த பிறகு பூர்ணிமா கொண்டாடுவர்களே தவிர வாழ்கின்ற போது அவர்களை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே இல்லை இது வரைக்கும். மூன்றாவது கவியில், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த இருமை என்ற வார்த்தைக்கு மகரிஷி தான் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் விளக்கம் இருந்தாலும் அந்த இருமை என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் மகரிஷி தான் கொடுத்திருக்கிறார். அதாவது மனிதரிடத்தில் இருக்கின்ற பகுத்தறிவு பாருங்கள், அந்த பகுத்தறிவு இரண்டு வகையில் செயல்படும். ஒன்று, முதலாவது என்று கூட சொல்லலாம், இந்த உடல் சார்ந்த தேவைகளிலே எவ்வளவு தொழில்நுட்பத்தோடு கருவிகளை கண்டுபிடித்து அவற்றை இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒரு லகுவான வாழ்க்கையை வாழ முடியுமோ, அதற்கான அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் கூர்மை என்ற ஒரு பகுதிக்குள் அடங்கும். பகுத்தறிவின் ஒரு பகுதி கூர்மை. கூர்மை என்றால் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை கண்டெடுத்து அதை மக்களின் வாழ்க்கை மேன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவின் சிறப்பு. இதை விஞ்ஞானத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது தேடினாங்க இல்லையா, தேடுதல், சர்ச், திரும்ப 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 தேடுதல், ரீ 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 சர்ச். அப்படி திரும்ப திரும்ப தேடுகின்ற போது எப்படியும் ஒரு உண்மை வெளிப்பட்டே தீரும். அது இயேசுபிரான் சொல்லுவார், அதாவது வெளிப்படாத உண்மைகளும் இல்லை, அறிவு கேட்டாத ரகசியங்களும் இல்லை என்று சொல்லுவார். அதுபோல் அந்த அறிவு அதை வெளிப்படுத்தி அதை வாழ்க்கை வளமாக மாற்றுகின்ற போது ரிசர்ச் அந்த கிடைத்ததை கொண்டு வாழ்க்கை வளத்திற்கு பக்குவப்படுத்தும் அல்லவா, அதை மேன்மைப்படுத்துகிறோம் அல்லவா, அது டெவலப்மெண்ட். அப்போ இன்றைக்கு R&D டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். தேடியதை கண்டெடுத்து அதை வாழ்வின் வளத்திற்கு உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி தூக்கின்ற அறிவின் சிறப்பு கூர்மை.
இந்த கூர்மை இன்றைக்கு எவ்வளவோ பெருகி இருக்குது. ஆனால் அதனால் சமுதாயம் எந்த வகையிலேயும் பாதிக்கப்படவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போது, மனிதனை தவிர எத்தனை உயிரினங்களை இந்த விஞ்ஞானத்தால் நாம் வதைத்திருக்கிறோம் என்பது இப்போ இந்த ஊரடங்கில் தான் தெரியுது. இங்கே வீட்டு பக்கத்தில் மருதுமலையில் 4-5 யானைகள் படியில் நடந்து போகிறத ஒரு அன்பர் வீடியோ எடுத்து போட்டிருந்தார். ஒரு காலத்தில் அதுக்கு யானை பள்ளம் என்று ஒரு பகுதி இருந்தது. பிறகு அதில் 2 பைப் லைனை போட்டு மேலே ரோடு போட்டாங்க. அப்படி அத்தனை யானை நடமாடி கொண்டிருந்த பகுதியில் எனக்கு தெரிந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக ஒரு யானை நான் பார்த்தது கிடையாது. அப்போ அந்த யானை மீண்டும் அங்கே வருது அப்படின்னா அது அதற்குரிய இடம். இப்படி ஆகாய விமான போக்குவரத்து இல்லாததுனால குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருந்தோமே, அந்த புவி வெப்பம் குறைந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அப்படின்னா நாம் விஞ்ஞானத்தால் பெற்ற வசதிகள் இந்த இயற்கையை சிதைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போது இந்த சிதைக்கின்ற அறிவு இன்று வரைக்கும் எப்படி தொடர்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிருமி நாசினி தெளிக்கணும், நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு கிருமி நாசினி வேணும். எங்கேயோ ஒருத்தர் கண்டுபிடிச்சார், வேப்ப மரத்துலேருந்து அந்த சில இலைகளை பறித்து வீட்டில் கட்டி வச்சா கிருமி நாசினி ஆகும் அப்படின்னு. உடனே தெருவே அந்த கிராமமே கட்டியாச்சு. அதை வாட்ஸ்அப்பில் டிவியில் இப்படியெல்லாம் கிருமி தடுத்துருக்குறாங்க அப்படின்னு மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா வேப்ப மரம் மொட்டையாகி போச்சு. ஏங்க, அந்த வேப்ப மரத்தில் வேப்பல் இருந்தால் அது கிருமி நாசினியாக செயல்படாதா? அதை பறித்து வீட்டில் தொங்க விட்டால் தான் வேலை செய்யுமா? இப்போ என்ன விளைவு என்றால், அந்த பறிக்கப்பட்ட இலைகள் 2 நாள் குப்பையாக மாறிப்போச்சு. அது மரத்தில் இருந்திருந்தால் ஆண்டாண்டு காலமாக அது கிருமி நாசினி செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு கிருமி நாசினி வேண்டுமென்றால் என் வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வைக்கலாம் இல்லை? இதுதான் ஆக்கப்பூர்வமானது. அப்போது அந்த சிந்திக்கின்ற அறிவு இல்லாததனால் இயற்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றமே தவிர அதை பாதுகாக்கக்கூடிய அறிவு இல்லை. அந்த அறிவுக்கு பெயர் நேர்மை. எந்த வகையிலேயும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மனிதர்களுக்கோ அல்லது இந்த பூமிக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ துன்பம் தராத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினால் அந்த ஒழுங்குபடுத்துகின்ற அறிவுக்கு பெயர் நேர்மை. இந்த இரண்டும் இருந்தால் தான் வாழ்வு சிறக்கும். அப்போ நேர்மை கூர்மை என்ற இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். இப்போ இந்த இரண்டும் தெரிஞ்சு போச்சுன்னா, இப்போது கிராமமே வேப்பில் கட்டுச்சு, நான் கட்டலை. அப்போ என்னாச்சு, அந்த மரம் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் வச்சுருக்குறோம். எனவே அந்த அறம் ஏன் வெளிப்பட்டது என்றால், இந்த இரண்டும் தெரிந்ததனால் மக்கள் சொல்கின்ற கருத்துக்களை நாம் ஏற்கலை. அது தவறு, அது தேவையில்லை, இதுதான் சரி, வீட்டுக்கு ஒரு மரம் வையுங்க. இப்படி இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். அறம் என்றால் ஒழுக்கம், கடமை என்ற ஒரு வாழ்வியல் நெறிமுறை. அற்புதமான தெய்வத்தோடு இணைந்த இயற்கை சட்டத்தை மதித்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை, அது அறம் எனப்படும். அந்த அறம் பூண்டார், அதே வாழ்க்கையை முறையாக ஏற்றுக்கொண்டவர்கள், பின்பற்றுபவர்கள் பெருமை பிறங்கிற்று உலகு. அந்த பெருமை யார் சொல்லுவாங்க? மனிதர்களா? மனிதனை தவிர இப்போ எல்லா ஜீவராசிகளும் நம்முடைய பெருமையை பேசிகிட்டு இருக்கு. இவன் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு பழைய சுதந்திரம் மீண்டும் வந்துவிட்டது அப்படின்னு எல்லா பறவைகள், பல வகையான பறவைகள் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு போயிட்டுருக்கு. பல வகை ஜீவராசிகள் பிரதான சாலைகளிலே அழகாக படுத்துட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் கொஞ்சம் படிப்படியாக ஊரடங்கு நீக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அது பழையபடி ஓடி மறைந்து விட்டன. இப்படி இந்த 2 நிலைகள் இருக்கின்ற அறிவை பயன்படுத்துகின்ற சிறப்பை பெற்றவர்கள் உடலால் அழிந்தாலும் அவருடைய அறிவு திறம், அவர் வெளிப்படுத்திய இயற்கை ரகசியங்கள், அவர்கள் வகுத்த வாழ்க்கை நெறிகளால்
தொடர்ந்து இந்த பூமியோடு வாழ்கின்ற மக்களோடு இணைந்தே இருக்கிறார்கள். 4வது கவியில் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. மிக அற்புதமான கவி. அதாவது நம்ம குடும்பங்களில் திருமண வயதிற்கு வந்த பெண் குழந்தைகள் என்ன வச்சிங்களேன், அப்போ திருமணத்திற்கென்று நாம் ஒரு ஆண் மகனை தேர்வு செய்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம், பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்றாங்க. ஏன் வரன் பார்க்குறோம், வரனுக்கு என்ன இலக்கணம் லட்சணம் என்ன அப்படின்றது இந்த வார்த்தை பயன்படுத்துகின்ற யாருக்காவது பொருள் தெரியுமா பாருங்கள். அப்போ திருக்குறளை ஆய்ந்து பார்த்த பொழுது தான் நாம் ஒரு வார்த்தையை பொருள் தெரியாமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது மட்டுமல்ல, இந்த வார்த்தைக்குரிய தகுதி எந்த ஆணுக்கும் இல்லை என்பதும் வெளிப்படும். இந்த வார்த்தைக்குரிய தகுதி எந்த ஆணுக்கும் கிடையாது. அப்படி என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால், இந்த 2 வார்த்தை கவனிங்க. முதல் வார்த்தை உரன் என்று வருகிறது, 2வது வரியிலே முதல் வார்த்தை வரன் என்று வருகிறது. அப்போ உரனுக்கும் வரனுக்கும் என்ன பேதம், என்ன பொருள் என்றால், இப்போ விவசாயத்தில் அறுவடைக்கு பிறகு அடுத்து விதைப்பதற்கு என்று விதை நெல் என்று கொஞ்சம் தனியாக பிரித்து வைப்பாங்க. இப்போ அந்த விதை நெல்லை விதைத்தால்தான் அடுத்த சந்ததி வரும். அது அல்லாத மற்ற நெல்மணிகள் உணவுக்கு பயனாகுமே தவிர அது அடுத்த சந்ததி உருவாக்க முடியாது. இதே போல உரன் என்பது ஆண்மகனை குறிப்பிட்டாலும் அந்த ஆண்மகன் 14 வயது வரைக்கும் அந்த உடல் சார்ந்த வளர்ச்சியை தான் அடைந்து கொண்டே வருகின்றான். அந்த பருவத்திலே சில நெறிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே வயது வந்த காலத்தில் அவன் வரன் என்ற சிறப்பை பெறுகிறான். அப்போ எதை பின்பற்ற வேண்டும் இந்த பருவத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். தோட்டின்னா சுத்தப்படுத்துகிறவங்க. அப்போ நாம் எதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால், நாம் ஆத்மாவிலே உள்ள பாவ கர்ம வினைகளை சுத்தப்படுத்தணும். தேவையில்லாத பிறரை பாதிக்கக்கூடிய எண்ணம் சொல் செயலை சுத்தப்படுத்தணும். அப்போது மனிதனாக பிறந்த ஒருவன் உரன் என்று அழைக்கப்படுகின்றான். அப்படி உரனாக பிறந்த ஒருவன் அவனுடைய கடமை என்ன என்றால், தன் ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வது. அப்படி சுத்தப்படுத்துவதற்கான வழிவகை என்ன என்றால், ஓர் ஐந்தும் காப்பான். 5 என்பது புலன்கள். இந்த 5 புலன்களில் அளவுமுறை இருக்கின்ற வரைக்கும் இயற்கை வளங்கள் எல்லா மக்களுடைய தேவைக்கும் போக மிகுதியாக இருக்கும். இயற்கை வளம் என்ற சொல்லே வளம் என்றால் சர்ப்ளஸ் என்று பொருள். 700 கோடி மக்களின் தேவைக்கும் போக மிகுதிப்படுவதால் அதற்கு இயற்கை வளம் என்று பெயர். அது ஏன் குறைபடுகிறது என்றால், அளவு மீறி பயன்படுத்துகின்ற போது, ஆடம்பரத்திற்காக விரயம் செய்கின்ற போது, அவசியமில்லாமல் ஒன்றை வீணாக்குகின்ற போது அந்த வளங்கள் மற்றவருக்கு குறைபடுகின்றன. அதனால் இந்த புலன்களிலே அளவுமுறை வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, எத்தனை வேளை சாப்பிடலாம் ஒரு மனிதன்? ஜீவ இனங்களிலேயே காலை பெட் காஃபிலிருந்து ராத்திரி சாப்பிட்ற பால் வரைக்கும் பல முறை உண்ணுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். வேற எந்த ஜீவனும் இத்தனை ஒரு நாளில் இத்தனை முறை சாப்பிடுவது இல்லை. அதை ஒரு சித்தட்டு பாடலை சொல்லுவாங்க, தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறைன்னு ஒரு கணக்கு சொல்கிறார்.
அப்போ தினம் இருமுறை என்ன என்றால் உணவு. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா போதுன்றார். அது இன்னும் சிறப்பாக சொல்கிற போது ஒரு வேளை உண்பான் யோகி. ஒரு நீற்றாருடைய சிறப்பு, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் என்ன என்றால் ஒரு வேளை உண்பான் யோகி. ஒரு வேளைக்கு மேலே சாப்பிட்டாலும் அவன் சாமியெல்லாம் ஆசாமின்னு அர்த்தம். இருவேளை உண்பான் போகி. போகின்னா இல்லறத்தில் உள்ளவர்கள். 3 வேளை உண்பான் ரோகி, வியாதிஸ்தன். வியாதி வருவதற்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், 3 வேளை சாப்பிட்டா போதுன்றார். 4 வேளை உண்பான் துரோகி. ஏன்னா அடுத்தவன் சாப்பாட்டை சேர்த்து இவனை சாப்பிட்றான். இப்போ 4 வேளை 2 பேர் சாப்பிட வேண்டிய உணவு. அப்போ ஒருத்தர் 4 வேளை சாப்பிட்டான்னா இன்னொருத்தனுக்கும் பட்டினி தான். இதுபோல் அளவுமுறை காக்காததால் சமுதாயம் சீரழிகிறது. அப்போது உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து. இப்படி குழந்தை பருவத்திலிருந்து அது இன்னும் சிறப்பு பாருங்கள். குழந்தைகள் வயிறு நிறைஞ்ச பிறகு நீங்கள் பால் ஊட்டுங்க, குடிக்கதான் பார்ப்போம். மறுபடியும் எப்போ அழுன்னா பசிச்சாதான் அழும். அப்போ இந்த பண்பாடு, குழந்தையில் தோன்றிய பண்பாடு நம்ம கெடுக்காமல் விட்டுருந்தால் சமுதாயத்தில் ஆஸ்பத்திரிகளே இருக்காது. அப்போ அந்த பண்பாட்டை எது கெடுத்தது என்றால் இந்த நாக்கு கெடுத்தது. இது தின்னும் கெடுக்கும், பேசியும் கெடுக்கும். எனவே உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அப்படி 15 ஆண்டுகள் அந்த அறநெறியோடு வாழ்ந்து பழகிவிட்டால் அவனுடைய வித்து சக்தி நல்ல முதிர்ச்சி பெற்றிருக்கும். அதில் நல்ல பண்புகள் அடக்கம் பெற்றிருக்கும். அந்த பண்புகளோடு இல்லறத்திற்கு வருகின்ற போது பிறக்கின்ற குழந்தை அவதார புருஷனாக இருக்கும். வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. அவன்தான் ஒரு சந்தை உருவாக்குவதற்கு தகுதி உள்ளவன். இப்போ சொல்லுங்கள், இந்த தகுதி எத்தனை ஆம்பளைகளுக்கு இருக்குன்னு. அடுத்து ஒரு முக்கியமான கருத்து பாருங்கள். இந்த எங்கே வச்சிருக்காரு பாருங்கள். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. இது குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வந்து நினைக்கிறார். அப்போது துறவரம் இல்லறம் 2 நாம் பிரித்து பேசிகிட்டு இருக்கிறோம். துறவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் துறவு எங்கே தொடங்குகிறது என்றால் ஒரு குழந்தையின் பிறப்பிலேயே தொடங்கி அது 15 வயதில் அது பக்குவமடைந்து மீதி வாழ்நாள் முழுவதும் அது துறவுக்கு சமமாக பயணிக்கிறது. அப்போது நீற்றார் பெருமை அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தின் அவசியத்தை நினைத்திருக்கிறார். எனவே ஆன்மீகம் வேறு லௌகிகம் வேறு அல்ல. ஆன்மீகத்தின் ஒரு பகுதி லௌகிகம். அடுத்த குறளில் 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. 5 அவித்தான். அவித்தல் என்றால் அதை நீக்குதல். ஆன்மீகத்தை மேற்கொண்டு புலன் இன்பங்களை அளவு முறையோடு தூக்க வேண்டும். அறிவு 5 புலன்களை ஆட்சி செய்வது சிறப்புதான் என்றாலும் ஒரு கணம் அறிவு தன் விழிப்பினை தவறினாலும் என்ன விளை வரும் என்றால் அதுக்கு சரியான சாட்சி இந்திரன். இப்போ இந்திரன் யாருங்க? அவங்கோ மேலோகத்தில் ஒரு உலகம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்திரிய சுகம், அதாவது 5 புலன் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் என்று வடமொழியில் சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்திரிய சுகத்திலே மூழ்கி இதுவே வாழ்க்கை சாஸ்வதம் என்று நம்பி அந்த புலன் இன்பங்களுக்காகவே படிப்பதும் அறிவை வளர்த்து கொள்வதும் தொழில் செய்வதும் பல நுட்பங்களை கையாள்வதும் சொத்து சேர்ப்பதும் இவை அனைத்தும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவது இல்லை. அதனால் இப்படி இந்திர சுகங்களே வாழ்க்கையை நம்புகிறான் அல்லவா, இவங்க அத்தனை பேரும் இந்திரர்களே. இந்திரன் ஒருத்தம் கிடையாது, 700 கோடி இந்திரர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய செல்வத்தை காத்து கொள்வதற்காக யார் தர்மத்தை போதித்தாலும் அவங்கள முடிச்சு வைக்க தான் பார்ப்பாங்க. யாராவது தவம் பண்ண இந்திரன் விட்டுட்டானா என்ன,
உடனே மேனகை, ஊர்வசி, ரம்பை, திலோத்தமி அனுப்பி அந்த தவத்தை கெடுக்க பார்ப்பான். இல்லை வாயு பகவான், வர்ண பகவான் அனுப்பி தவத்தை கடைக்க பார்ப்பான். இவன் என்றைக்காக தவம் செஞ்சுருக்கிறானா பாருங்கள், நான் தவமே செய்ய மாட்டேன்பான். இப்படி இந்திரிய சுகத்தில் வீழ்ந்து தர்மத்தின் நீதிகளை அலட்சியப்படுத்துபவர்கள் இந்திரர்கள். இந்த நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்பி பயிற்சி செய்பவர்களும் ஒரு கணம் தவறினாலும் இந்திரிய சுகத்தில் சிக்கிடுவாங்க. அதாவது மகாபாரதத்தில் ஒரு குறிப்பை சொல்கிறோம். நகுசன் என்ற ஒரு அற்புதமான கதாபாத்திரம். அவர் பெரிய சக்கரவர்த்தி. அவருடைய இயல்பு என்னென்னா, எதுலேயும் ஒரு பற்றே இல்லாமல் ஏதோ ஒரு பரதேசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார். உலகையாலும் சக்கரவர்த்தி இப்படி இருந்தால் அதிசயம் அல்லவா? உடனே மந்திரி பிரதானிகள் எல்லாரும் கேட்டாங்க, மகாராஜாவே நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க, இது மாதிரி நாங்கள் மகாராஜா நான் பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்பார். அவர் சொல்லுவார், இந்த பிறப்பிலேயே நான் எல்லாத்தையும் முடிச்சிடணும், மீண்டும் ஒரு பிறப்பு எனக்கு தேவையில்லை, எனக்கு இதில் நாட்டமே இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட புண்ணியம் செய்திருக்கிறீங்க, அதன் பலனாகத்தான் இப்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது, சக்கரவர்த்தியாக நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த புண்ணியத்தை நீங்கள் முழுமையாக அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்றால் இந்திரலோக பதவிக்கு அடையணும். அதுக்கு நீங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லி அந்த யாகம் நிறைவு பெற்ற பிறகு சப்த ரிஷிகள் அவனை இந்திரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பல்லக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. இவனுக்கு 7 சப்தரிஷிகள் எவ்வளோ பெருமைக்குரியவர்கள் அல்லவா? அவங்க பல்லக்கை சுமக்க ஒரு நிலத்தையாலும் மன்னன் அந்த பல்லக்கில் உட்காந்து போகிறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு அவன் யாரை மறுக்கிறான். அவங்க சொல்லுவாங்க, ராஜாவே நீங்கள் அஸ்வமேத யாகமெல்லாம் பண்ணிக்கிறீங்க, உங்களை சுமப்பது எங்களுக்கு பெருமைக்குரியது அப்படின்னு அந்த ரிஷிகள் எல்லாம் அவனை பல்லக்கில் அமர வைத்து அவங்கள சுமந்துக்கிட்டு போகிறாங்க. பல்லக்கு அப்படியே போகுது இந்திரலோகத்தின் வாசல் வரைக்கும் போயிடுச்சுங்க. இது வரைக்கும் மெதுவாக போங்க, பார்த்து போங்க, சிரமப்பட வேண்டாம் அப்படின்லாம் பரிவாக பேசியவன் அந்த இந்திரலோகத்து வாயிலுக்கு வந்த உடனேயே இந்திரலோகம் எப்படி இருக்குன்னு அப்படி எட்டி பார்த்தானா. அங்கே இந்திராணி அழகாக வாசப்படி நின்றுருந்தான். இதுவரைக்கும் எந்த புலன் இன்பங்களிலே எனக்கு பற்றே கிடையாது என்று வாழ்ந்தானோ அந்த நகுசன் இந்திரனியை பார்த்த உடனேயே அவளை அனுபவிக்க வேணுன்ற ஆசை வந்தது. அது தப்பில்லை, அனுபவிக்க தான் போகிறான். ஆனால் என்ன பண்ணினான்னு பாருங்கள், அந்த ஆசை வந்த உடனேயே வேகம் வரும், சீக்கிரமாக அனுபவிக்கணும் வேகம் வரும். அந்த வேகம் வருந்த பொழுது என்ன பண்ணினா பல்லக்கு மெதுவாக போகிற மாதிரி உணர்ந்தான். இப்போ இது வரைக்கும் வேகமாக போகிற மாதிரி உணர்ந்து மெதுவாக போங்கன்னா, இப்போ இந்திராணி மீது ஆசை வந்த உடனேயே பல்லக்கு மெதுவாக போவது உணர்கின்றான். அதனால் என்ன பண்ணினா அங்கே இருந்து ஒரு பெரம்பை எடுத்து கீழே அகத்தியருடைய தலையில் ரெண்டு தட்டி சர்ப்ப அப்படின்னா ஓடு அப்படின்னு இருந்தான். அப்புறம் சீக்கிரம் ஓடுன்றான். இது வரைக்கும் மெதுவாக போன்னு சொன்னவன் இப்போ சீக்கிரம் ஓடுங்கிறான். அகஸ்தியர் தயாராகி தூக்கி பார்த்தாரு மேலே, நீ சர்ப்ப என்று என்னை தீண்டியதால் நீ தீண்டுகின்ற சர்ப்பமாக கடவுதுன்னா. இந்த லோகத்து வாசல் வரைக்கும் போன நகுசன் சர்ப்பமாகி கீழே விழுந்தான். அப்போது இந்த புலன்கள் எப்போ நம்மளை ஏமாத்தும்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஸோ ஒருவன் கடைசி வரைக்கும் ஒழுங்காக வாழ்ந்தான் என்பதை அவன் சொல்ல முடியாது. யார் சொல்லணும்? அவனை கவனித்து பார்க்கின்ற மக்கள் இந்த மனிதர் சாகின்ற வரைக்கும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார் என்று மற்றவங்க தான் அந்த தகுதி கொடுக்கணும். அதுக்கு என்ன தகுதி தெரியுங்களா? பரம அம்சர் என்று பேர். பரம் என்றால் இறைநிலை. அந்த இறை தத்துவமாக வாழ்ந்து முடிகின்ற போது தான் மக்கள் பரம அம்சர் என்று சிறப்பிப்பார்கள். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ராமகிருஷ்ணனாக தான் மக்கள் மதித்தாங்க. அவர் இறந்த பிறகு தான் அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்போ பரமஹம்சன் பேர் வச்சுக்கிட்டவங்க என்ன அவஸ்தைப்பட்டான்னு பார்த்தீங்கல்ல. இதுதான்
பக்குவம் இல்லாதவங்கள பரமசன் ஆக முடியாது. அடுத்த கவியில் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செயல் எதுங்க? இப்போ உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு திருமணம், வீடு, கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா நட்பு, சொந்த பந்தம் எல்லாம் பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. எதை அவங்க பெருமையாக மதிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வருஷம் இவ்வளோ சம்பாதிச்சேங்க, இந்த வருஷம் இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், இப்போ தான் ஒரு வீடு புதுசாக இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே 4 வீடு வாடகை விட்டுருக்குறேன். இப்படித்தான் பெருமை பேசுவார்களே தவிர, யாராவது நான் இத்தனை தர்மம் பண்ணியிருக்கிறேன், இந்த வருஷம் இன்னும் இவ்வளோ தர்மம் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஆன்மீகத்தில் இவ்வளோ மேன்மை அடைந்திருக்கிறேன், இந்த பிறை முடிவதற்குள் நான் ஞானம் பெற்றுவிடுவேன், அப்படி யாராவது பேசுனது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது எது செயற்கரிய செயல்? குழந்தை பெற்றுக்கிறது பெரிய காரியமா, இல்லை பிறந்த குழந்தை வளர்வது பெரிய அதிசயமா, இல்லை வளர்கின்ற காலத்தில் கல்வி கற்பது பெரிய சாதனையா, இல்லை கல்வி கற்ற பிறகு ஒரு தொழிலை செய்வது பெரிய சாதனையா, இல்லை தொழில் செய்த பிறகு சொத்து சேர்ப்பது சாதனையா, இல்லை திருமணம் செய்து கொள்வது சாதனையா, இல்லை பேர குழந்தை வளர்த்து பெருசாக்க சாதனையா? இது யார் செய்யலை? உண்மையான சாதனை எது என்றால், எதை எவரும் செய்யவில்லையோ அதை செய்வது தான் சாதனை. அதான் அட்வென்ச்சர். அப்போ யாருமே செய்யாதது எது என்றால், 700 கோடி மக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் ஞானத்தை உணர்ந்தவர்கள், அனுபவமாக பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை பெறுவது தான் செயற்கரிய செயல். மற்றவையெல்லாம் மிக எளிமையான செயல், உடல் சார்ந்த செயல்கள். இப்படி பக்குவப்பட்ட சில மனிதர்களே ஆண்டோராக, சான்றோராக, ஞானிகளாக, குருமார்களாக மக்களால் மதிக்கப்படுகிறார்கள். ஸோ பல கோடீஸ்வரர்களை மறந்துவிட்ட சமுதாயம் இன்றைக்கும் ஆண்டிகளைத்தான் மதித்து கொண்டிருக்கிறது. வேதவியாசர் முதல் கொண்டு வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன பதவி, என்ன சொத்து கணக்கு. அப்போ ஏன் சமுதாயம் மதிக்கிறது என்றால், அந்த அறிவின் சொத்து அவங்ககிட்ட இருக்குது, ஆன்மீக பலம் அங்கே இருக்குது, தெய்வத்தின் அனுகிரகம் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் பெரும் கோடீஸ்வரன் கூட அந்த ஞானின் காலடியில் விழுந்து வணங்குவதை தனக்கு பாக்கியமாக கருதுகிறான். அடுத்த கவியில் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5இன் வகை தெரிவான் கட்டே உலகு. இப்போ ஏற்கனவே ஒன்று சொன்னோம், உறஞ்சென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அதுக்கு மூலம் என்ன, நுட்பம் என்ன, அவருடைய பூர்வீகம் என்ன என்பதை இந்த கவியில் சொல்கிறாரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், 5 புலன், 5 வகையான தன்மாற்றங்கள் என்று 5இன் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த வகை என்ன? இப்போது எவ்வளவு சாப்பிட்ருப்போம்? இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மனிதன் எவ்வளவு இனிப்பு சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளோ காரம் பலகாரம் சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளோ உணவு வகையை சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் கொஞ்சமாவது அந்த உணவின் மீது இருந்த பற்று, ஈர்ப்பு குறைஞ்சி போச்சான்னு பாருங்களேன். இதே மாதிரி டிவி பார்க்குறது, தாம்பத்தியம், உறவு, நட்பு, சொத்து கணக்கு, இப்படி எதுலையாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்களேன். நாம் குறையாமல் இருக்கிறது மட்டுமல்ல, வளர்த்துக்கிட்டே இருக்கின்றதுக்காக தானே ஊடகங்கள் இருக்குது. டிவி, நியூஸ் பேப்பரு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்காக? இன்னும் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம்னு காட்டுறதுக்காக தானே. அப்போ மிதப்படுத்த வேண்டிய புலன் இன்பங்களை தூக்கி விடுவதற்கு தான் சமுதாயம் இருக்கிறதே தவிர, ஒரு மனிதன் பக்குவப்படுத்துவதற்கு சமுதாயத்தில் வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால் இந்த பக்குவத்தை அடைவதற்கு, வகை தெரிவான் கட்டே உலகு என்ற பக்குவத்தை அடைவதற்கு அடிப்படை புலன் அடக்கம் தேவை. ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை மற்றும் ஓசைகள் உணர்கின்ற 5 புலன்கள் மூலமாக ஜீவன்கள் அனுபவங்களை பெறுகின்றன. அறிவில் உயர்ந்து மறைப்பொருட்களை உணர்ந்து தெய்வத்தோடு ஐக்கியமாகும் திறம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 5 பௌதிகங்கள், 5 புலன்கள், 5 வகை இன்பங்கள் என உணர்கின்ற சிறப்போடு வந்தது 5அறிவு. இவற்றில் இன்பத் துன்பம் எப்படி தோன்றுகின்றது என்று ஆராய்ந்து பார்ப்பது பகுத்தறிவு.
இவை அனைத்திற்கும் மூலமாகிய ஆதிநிலையாகிய தெய்வத்தை, அந்த தெய்வத்தின் எழுச்சியே இன்று வரை நிகழ்கின்ற வரலாறு பரிணாமம் என்ற சரித்திரத்தை ஆராய்ந்து தெளிவது வகை தெரிதல். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு சின்ன கேள்வி தான். நம்முடைய முகத்தில் தலைப்பகுதியில் 5 புலன் அடங்கியிருக்கு அல்லவா? எல்லா புலன்களும் தலையில் தானே இருக்குது. இது ஏன் மற்ற உடல் பாகங்களில் இருந்திருக்கக்கூடாது? காலையிலே 2 கண் இருந்ததுன்னாக்க பாதை கரெக்டாக பார்த்து போய்க்கலாம் இல்லை? சமயத்தில் படிக்கட்டில் இடறி விழ வேண்டாமே. அப்போ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பார்த்தா தான் அந்த விண் என்ற ஆற்றல், காந்தம் என்ற எழுச்சி, தன்மாற்றம், அந்த காந்தத்தின் தன்மாற்றங்களே நம்முடைய ஐம்புலன் உணர்வுகள், அனுபவங்கள், அதற்றின் பதிவுகளை நம்முடைய கர்ம பலன்கள் என்பது நமக்கு விளங்கும். அப்போ இதை பற்றி ஒரு ஆய்ந்து தெளிவு பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த கவி குறிப்பிடுகிறது. அப்போது பல வகையான கேள்வி கேட்டு கேட்டு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது தான் பரிணாம நீதி அறிவு கெட்டுகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இறையாற்றல் எழுச்சி பெற்ற பரிணாம ரகசியத்தை உணர்கின்ற போது அவன் உலகை வென்றவன் ஆகின்றான். அப்படியே சிறப்பு பெற்றவனை உலக பொருட்களோ இன்பங்களோ அல்லது மற்றவரின் போற்றலோ தூற்றலோ அவனை எவ்விதத்தும் பாதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் நடுநிலை தவறாது வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை அறநூலக வகுத்து துன்பக் கலப்பில்லாத இன்பமான வாழ்வியலை மற்றவருக்கும் போதிப்பதால் இந்த உலகம் அவரை மதிக்கிறது. அடுத்த கவியில் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இப்போ நிறைமொழி என்றால் மொழி என்பது என்ன? உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழி இருக்குது. ஆனால் உள்ளத்தின் மொழி என்ன? நம்முடைய மனசாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த உள்ளத்தின் மொழி என்ன? அந்த மொழியை கற்றுக்கொண்டு விட்டால், உள்ளத்தின் மொழியை கற்றுவிட்டால் உலகத்து மொழிகள் தேவையில்லை. அந்த உள்ளத்தின் மொழியை கற்றவர்கள் தான் உலகை ஆள்கிறார்கள். உதாரணமாக சித்தர் பெருமக்கள் சித்த ஆயுர்வேத வைத்தியத்தை நமக்கு தோற்றுவித்தார்கள். அந்த மருத்துவ சிகிச்சை முறைகள் எல்லாம் அவங்க தான் நமக்கு குறிப்பு கொடுத்துருக்கின்றாங்க. எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? எந்த விதமான ஆராய்ச்சி நிலையமோ லேபரேட்டரி எதுவுமே இல்லாத காலத்தில் எப்படி ஒரு தாவரத்தினுடைய அதனுடைய இலை, பூ, பழம், அதனுடைய பட்டை, வேறு, இதிலெல்லாம் என்னென்ன குணாம்சம் இருக்குது, அது நம்முடைய என்னென்ன வியாதியில் குணப்படுத்த வல்லது எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த நுட்பத்தை அறிந்ததால் எந்த இயக்கத்தோடும் ஊடுருவி அதனுடைய உண்மைகளை, மேன்மைகளை தான் அறிந்து கொள்ள முடியும். ஸ்பை மாதிரி நம்முடைய ஜீவாந்தத்தை அந்த தாவரத்தில் செலுத்தி அந்த தாவரத்தின் இயல்புகள் அந்த ஜீவாந்தத்தில் உணரப்பட்டு அந்த ஜீவாந்தம் அங்கிருந்து நம்ம உடம்பில் இருக்கின்ற ஜீவாந்தத்துக்கு அது பரிமாற்றம் செய்யும். இதெல்லாம் இதில் தன்மைகள் இருக்குது, இது இப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு இந்த வியாதிகள் குணமாகும் அப்படின்னு கண்டுபிடித்தவர் சித்த பெருமக்கள். இப்படி நிறைமொழி என்றால் இறைவனின் மொழியை கற்றவர்கள். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இப்போ சித்தருடைய பெருமை எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, திருமூலர் மாதிரி பல சித்தர் பெருமக்கள் எழுதி வைத்த குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள், ஆன்மீக குறிப்புகள், தெய்வத்தை பற்றிய குறிப்புகள், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம அதை வைத்து கொண்டு புரிந்து கொண்டோம். இப்போ அந்த குறிப்பை எழுதி வைக்கலன்னு வச்சுக்கல, யாருமே எந்த குறிப்பும் நமக்கு கொடுக்கலன்னு சொன்னால் நாம் புரிஞ்சிக்க முடியுமா? அதுக்கான சலகா சொன்னார், மதமும் வேதமும் இல்லாத இருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? அறிய முடியுமா? அது அப்போ என்ன விலை வருகிறது என்றால், இவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் அவர்கள் நமக்கு இவ்வளவு கருத்துக்களை, இவ்வளவு ரகசியங்களை நமக்கு எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை வைத்து கொண்டு இதை ஓரளவுக்கு பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கை பல மடங்கு லகுவாகுமே
அப்போ அந்த அவருடைய பெருமையை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் நிறைமொழி மாந்தர் பெருமை. நிலத்து மறைமொழி காட்டிவிடும், அவர் வாழ்ந்த அனுபவங்கள் நமக்கு காட்டிவிடும். 9வது கவியில் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதுக்கு பொதுவாக என்ன கருத்து சொல்கிறாங்க உலகத்தில் அப்படின்னா, குணம் என்னும் குன்று ஏறி நின்றார். குணக்குன்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லா நற்பண்புகளும் நிறைந்த ஒருத்தர். அப்போ அவர் ஒரு ஆண்டோராக, சான்றோராக, மகானாக மதிக்கப்படக்கூடியவர். அவருடைய வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. விஸ்வாமித்திர மகரிஷி சாபம் கொடுப்பார். துர்வாசரா ஐயோ, அவருக்கு தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும். இப்படி பல புராணங்களிலே இது போன்ற கருத்துக்கள் இருப்பதை நாம் படிக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்கு உட்பொருள் என்ன என்பதை நாம் பார்க்கணும். அது ஒரு நடிப்பாக காட்டப்படுகின்ற சினமே தவிர இயல்பில் சினம் வர முடியாது. ஏன்னா எல்லா நற்பண்புகள் இருந்ததுன்னா அங்கே தீயவை இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ தீயவற்றில் முதல் படித்தளம் ஆசை. ஆசை இருந்தால் தானே கோபம் வரும், கவலை வரும். ஆசை இல்லைன்னா எப்படி கோபம் கவலையெல்லாம் வரும்? அப்போ கோபம் வருவதற்கு காரணம் ஆசை. ஆசை துறந்தவருக்கு எப்படி கோபம் வரும்? எனவே குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்றால் ஒரு அணு அளவு கூட அந்த மகன் சினவயப்பட மாட்டார் என்று பொருள். இந்த பத்திரிகையை கேட்டால் பாருங்க, அணுவளவும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று கேட்டார் அல்லவா? அதை பெற்ற நிலை பக்குவம் கணமேனும் காத்தல் அரிது என்பது. 10வது கவியில் அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இந்த அந்தணர் என்பது தமிழ் வார்த்தை, பிராமணர் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. பிராமணனுடைய லட்சணம் என்ன என்பதை வள்ளுவர் சொல்கிறாரு. யார் அந்தணர் என்றால் அவர்கள் அற வாழ்க்கை வாழ்பவர்கள், அறவோர். அது மட்டுமல்ல, மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எப்படி இந்த ஜெயின மதத்தில் வாய்க்கு கூட நம்ம இப்போ மாஸ்க் போட்டுக்கிறோமே, அவங்க எப்போவுமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஏன் என்றால் நாம் பேசுகின்ற போது வரக்கூடிய அதிர்வுகள் காற்றில் இருக்கக்கூடிய சில நுண் உயிர்களை பாதிக்கும். அதே போல் நாம் நடந்து போகின்ற பாதையில் எறும்பு போன்ற சிற்றுயிர்கள் பாதிக்கப்படலாம். அதனால் இதை அந்த பாதையை கூட்டிக்கிட்டே நடந்து போகணும் என்று அவர்கள் அந்தளவுக்கு அகிம்சை அவங்க பின்பற்றுகிறார்கள். அதுபோல் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அப்போ அதனுடைய லட்சணம் என்ன என்றால் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்க்கை வாழ வேண்டும். அதோடு எந்த உயிருக்கும் எந்த வகையிலேயும் துன்பமே வராத வகையில் மட்டுமல்ல, அவருடைய துன்பத்தை நீக்குகின்ற வகையிலேயும் வாழ்ந்து காட்டணும். அப்படிப்பட்டவர்கள்தான் அந்தணர் என்ற அடைமொழிக்கு மதிப்புக்கு தகுதி உள்ளவர்கள். அது இல்லாமல் வெறும் பிறப்பால் மட்டுமே அந்தணனாக முடியாது. அதனால்தான் பாரதியார் அழகாக ஒரு கவியை சொன்னார், நந்தனை போல் ஒரு பார்ப்பனன் இந்த நானிலத்தில் இல்லை. குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதெனக் கண்டோம். அப்போ அந்தணர் என்பது ஒரு பக்குவம், ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய பக்குவம். இந்த வர்ண சத்திரமும் சொல்கிறோம் பாருங்கள். வர்ணங்கள் என்றால் தொழில் சார்ந்த பிரிவுகள். ஆனால் எந்த தொழில் செய்தாலும் சூத்திரனும் அந்த தொழில் ரீதியாக செய்யலாமே தவிர அந்த தொழில் முடிந்த பிறகு வாழ்வியலிலே தன் ஆத்மாவை அறியக்கூடிய வகையிலே ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போது ஒவ்வொரு மனித பிறப்பின் நோக்கமும் அந்த பிறப்பு முடிகின்ற காலத்திற்கு முன் இறை தத்துவத்தை அனுபவத்தில் அறிந்துவிட வேண்டும். உணர்வு இன்பம் அடைதல் எளிதெனக் கண்டோம் என்ற பாரதியார்.
அப்போ அந்த அற வாழ்க்கை வாழ்ந்தால் அதை பெற முடியும் என்பது கருத்து. அடுத்து 15 நிமிடம் இருக்குது. அடுத்த தலைப்புக்கு போகலாம். 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இப்போது முதல் அதிகாரம் கடவுளை பற்றி சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் நீர் சொல்லி இந்த இரண்டும் இயற்கைக்கு அடிப்படை, வாழ்வுக்கு அடிப்படை என்று கொடுத்துட்டாரு. மனித வாழ்வு என்று வருகின்ற போது முதலில் அந்த வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவும் அனுபவமும் உள்ளவர் மற்றும் வழிகாட்ட வேண்டும். அவருடைய பெருமைகளை பற்றி 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த பெருமைக்குரியவர் எதை செய்தார் என்றால், இந்த மக்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை வகுத்து தந்தார்கள். எந்த மாதிரியான வாழ்வியல் என்றால், ஒரு பாதுகாப்பான வாழ்வியல். இப்போது ஒரு காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் அரண்மனை என்று சொல்லுவாங்க ராஜாக்கள் இருக்கின்ற வீட்டை. ஏன் அது அரண்மனை என்றால், அந்த பெரிய இல்லத்தை சூழ்ந்து சுற்றிலும் அகழி அமைத்து அதில் நிறைய தண்ணீர் பாய்ச்சி முதலைகளை உள்ளே விட்டுருவாங்க. அந்த அகழியை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. அப்போ அந்த பிரதான கதவு இறக்கப்பட்டால் மட்டுமே வெளியாட்கள் உள்ளே போக முடியுமே தவிர, இல்லை என்றால் யாரும் அரண்மனை நெருங்க முடியாது. அப்போது சர்வ பாதுகாப்பு உள்ள அந்த மனைக்கு அரண் சூழப்பட்டிருப்பதனால் அது பாதுகாப்பானது. எனவே அந்த அரணால் சூழப்பட்ட மனை அரண்மனை. அதுபோல் சமூக வாழ்க்கைக்கு எந்த வகையிலேயும் துன்பம் வராமல் ஒரு பாதுகாப்பு வேண்டுமென்றால், அந்த பாதுகாப்பை கொடுக்கின்ற வாழ்க்கை முறைக்கு அறம் என்று பேர். சரி, இந்த அறம் யாருக்கு தெரியாது? தர்மம் என்பது இன்றைக்கு வாழ்கின்ற மக்களிலே எத்தனை பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் ஏன் பின்பற்ற முடிவதில்லை என்றால், மனசுக்கு பலவீனம், அதுக்கு வைராக்கியம் இல்லை. பேசும்போது தர்மத்தை பேசுவோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி மாறிடுவோம். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுனார் கண்ணதாசன். அது மாதிரி தான். அப்போது இந்த பலவீனம் இயல்பு தான். அது கண்டனத்துக்குரியது அல்ல, அது மன்னிப்புக்குரியது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த பலவீனத்தை நீக்கக்கூடிய வகையிலே அறத்தின் பெருமைகளை எடுத்து சொல்லி இதை நிச்சயமாக பின்பற்றியாக வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுவதால் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அரண் வலியுறுத்தல். அறத்துப்பாலுக்கு மையமே இந்த அதிகாரம்தான். ஏன்னா முதல் அதிகாரம் அறத்துப்பால் அல்லவா? அப்போ அறத்துப்பால் அதிகாரத்திற்கு இங்கே அரண் வலியுறுத்தப்படுகிறது. அப்போ மையமே இந்த அதிகாரம்தான். இதில் ஏற்கனவே சொன்னது போல அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 இணைந்த வாழ்க்கை நெறி அல்லவா? அதை மறுஷி அழகாக ஒரு கவியில் சொன்னாங்க, பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அப்படின்னா முதல் கோட்பாடு, அறத்தின் முதல் கோட்பாடு என்ன என்றால், பிற உயிர் படுகின்ற துன்பத்தை நீக்குவதற்கு எடுகின்ற கருணை. அப்போது ஒரு ஜீவன் படுகின்ற துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் எந்தெந்த வகையில் நீக்கலாம்? ஒன்று, ஒரு ஜீவனுக்கு உணவு தேவை, பசி இருக்குன்னா உணவு கொடுக்கலாம். அப்போது உடல் சார்ந்த தேவைகளுக்கு நம்மிடம் உள்ள பொருட்களை கொண்டு உதவி செய்யலாம். அடுத்து, உடலின் இயலாமை, இப்போ வயசாகி போச்சு, மேலேறி சுத்தம் பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அதை சுத்தம் பண்ண சொல்கிறோம், அதுக்கு ஒரு கூலி நம்ம கொடுக்குறோம் வச்சுங்களேன். அப்போ அந்த ஒருத்தர் அந்த கூலி வாங்காமல் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேங்கய்யா அப்படின்னு வந்து இலவசம் பண்ணார் வச்சுங்களேன், அது உதவி தானே? அப்போ கூலி கொடுத்தா அது ஒரு தொழில் கூலியன் வந்துடுது. அப்படி வாங்காமல் வாலண்டரியாக வந்து உதவுகின்ற போது அது நன்றிக்குட்பட்டது இல்லையா? அப்போது பொருளால்
உடல் உழைப்பால், மூன்றாவது இப்போ வள்ளுவருடைய கருத்துக்கள் நாம் சிந்தனை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லவா, இது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனாகுதில்ல. அப்போ வள்ளுவருடைய அனுபவங்களை நாம் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால் பெற்ற அனுபவத்தால் அல்லது அறிவின் சிந்தனையால். இந்த மூன்று வகையிலேயும் ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவது ஈகை. இப்போ ஈகை வந்த பிறகு இதன் மறுபக்கம் என்ன என்றால், ஏதோ ஒரு காரணம் அந்த ஜீவன் கஷ்டப்படுது, இந்த மனுஷன் கஷ்டப்படுறாரு, நம்ம இதை உதவி செய்கிறோம். அப்போ இதன் மறுபக்கம் என்ன? எந்த வகையிலேயும் எந்த ஜீவனும் என்னால் பாதிக்கப்படக்கூடாது. அப்போது தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் எந்த ஜீவனுக்கும் துன்பம் வரக்கூடாது என்று எச்சரிக்கையாக வாழ்கின்ற போது அதுக்கு ஒழுக்கம் என்று பேர். ஏற்கனவே சொன்னேன். சரி, இந்த ஈகையும் ஒழுக்கமும் செயல்படுத்தினால்தானே பயனாகும். அப்போ அந்த செயல்படுத்துகின்ற போது அதுக்கு கடமை என்று பேர். இந்த ஈகை ஒழுக்கம் இரண்டு கோட்பாடுகளை செயல்படுத்துகின்ற முறை கடமை, அறம், கர்மயோகம். எனவே ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் இணைந்த ஒரு வாழ்வியலுக்குத்தான் அறம் என்று பெயர். அப்போ அந்த அற வாழ்க்கையை என்ன சிறப்பு கொடுக்கிறது என்பதற்கு முதல் கவியில் சொல்கிறாரு, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் யவன உயிர்க்கு. அதாவது சமுதாயத்தில் நாம் மதிக்கப்படுகிறோம், சிறப்பிக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, ஏதாவது நம்ம பொன்முடிப்பு கொடுத்து நம்மளை மதிப்பு செய்தால் தான் அப்படின்றது இல்லை. செல்வம் என்பது இந்த அற வாழ்க்கை வாழ்கின்ற போது பெறுகின்ற செல்வம் அருட்செல்வம் என்று பேர். அந்த அருட்செல்வம் என்றால் தெய்வத்தின் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். இப்போ தெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துவிட்டால் நம்முடைய தேவைகளுக்கு நாம எதுவும் செய்ய வேண்டாம். அதை சாமிஜி அழகாக சொன்னாங்க, தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ எந்த முயற்சியும் தேவையில்லை, அதாவது இயல்பாக அந்தந்த காலத்தில் நடந்து போயிடும். அதுதான் அருட்செல்வத்தின் சிறப்பு. எனவே சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் இந்த இரண்டையும் கொடுக்கக்கூடிய அற வாழ்க்கையை தவிர வேறு என்ன வேணும்? இங்கே அறத்தின் ஊங்கு ஆக்கம் யவன உயிருக்கு. இந்த மனித உயிருக்கு, இந்த மனித உயிர் சம்பாதிக்கக்கூடிய வேறு பெரும் செல்வம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இதை விட, தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை விட வேறு எந்த சொத்தாவது நமக்கு சமமாகுமா அதுக்கு? அப்போ அதுவே பெறுகின்ற போது இந்த சாதாரண பொருள் என்ன நமக்கு செய்யும்? அது அழகாக பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்கய்யா. அதாவது கேளுங்கள் தரப்படும் என்னார். அடுத்த வசனத்தில், நீ பிதாவை நோக்கி இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னால் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதை வள்ளல் பெருமான் சொல்வார், வேண்டியன அறிவோய் நீ, வேண்டுவதெல்லாம் தருவோய் நீ அப்படிம்பார். அப்போ என்ன பொருள் என்றால், இந்த பைபிளில் முதல் வசனத்தில் கேளுங்கள் தரப்படும் என்றார். அடுத்த வசனத்தில் நீ பிதாவை நோக்கி கேட்பதற்கு முன்னால் உனக்கு என்ன தேவையோ அதை அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறார். அப்படின்னா கேட்குறதா வேண்டாமா? கேளுங்கன்னாரு, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுங்கிறாரு. அப்போ கேட்குறதா வேண்டாமா? அடுத்து 11வது வசனத்தில் சொல்கிறாருக்கு அவருடைய பதிலை, நீ எதை கேட்க வேண்டும் தெரியுமா பிதாவிடத்தில்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனைத்து இயக்கங்கள், அதை விடுங்க, இந்த பூமியில் எத்தனை கோடி ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை கோடான கோடி இயக்கங்களையும் அந்த தெய்வம் இயக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? நம்ம ஒரு 50 மைல் ஸ்பீடில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆகி போகுது. இந்த பூமி 1050 மைல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்குது. என்றைக்காவது ஆக்சிடெண்ட் ஆச்சா பாருங்கள். அது மாதிரி எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும்
அந்த பிதாவின் ஆட்சி சீர்மையாக நடைபெறுகிறதோ அதே போல் அந்த பிதாவின் ஆட்சி என்னுள் வருவதாக என்று கேள். அப்படி பிதாவின் ஆட்சி உனக்குள் வந்துவிட்டால் உனக்கு இந்த உடல் சார்ந்த தேவைகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும். நீ அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டான்றார். அதுபோல் அறம் ஈனும் செல்வம் ஈனும். இரண்டாவது கவியில் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கி இல்லை கேடு. இது எளிய கவி தான். அதாவது இவ்வளவு சிறப்பும் கொடுக்குது அறம். அந்த அறத்தை புறக்கணித்து விட்டால் என்ன விளைவு வரும் என்றால் எல்லா பாவம் வரும்ன்றார், எல்லா கஷ்டமும் வரும். உலகம் இன்னைக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகளை தத்தளிக்கிறது என்றால் அறத்தை புறக்கணித்த பாவம். அடுத்த கவியில் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வகையெல்லாம் செயல். அதாவது எந்தெந்த வகையிலெல்லாம் இடத்திலெல்லாம் நற்செயல் புரிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவற்றை நாம விரும்பி சோர்வு இல்லாமல் ஓயாது செயலாற்ற வேண்டும் என்று பொருள். அடுத்த கவியில் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற. இப்போ அரண் வலியுறுத்தல் அதிகாரம் கொடுத்துட்டார். இங்கே என்ன சொல்கிறாரு, அந்த அறத்தின் பாதுகாப்பு எப்போ நமக்கு தேவை இல்லாமல் போகுது அப்படின்னா மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். இந்த ஜீவாத்மாவில் எந்த விதமான கலங்கங்களும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது 7.5 சனி ஆட்டி வைக்குதுன்றாங்க. இப்போ 7.5 சனி எல்லாருக்கும் தானே பொருந்தும். அப்போ ஒரு சிலர் மட்டும் ஏன் பாதிக்கப்படுறாங்க? இந்த அறை செய்து பார்த்தா தான் என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு நவகிரகத்தினுடைய அலைவீச்சும் எல்லார் மேலேயும் படும். யாருடைய ஜீவாத்மாவிலே பாவ கர்மா இருக்கிறதோ அதை தூண்டிவிடுவதற்கு சனி கிரகம் ஒரு கோணத்திலிருந்து செயல்படும். அது நல சனி என்று பேர். இன்னொரு கோணத்தில் போகிற போது இந்த இதனுடைய ஆத்மாவில் என்னென்ன புண்ணியம் இருக்கிறதோ அதை தூண்டிவிடும். அது விக்ரம சனின்னு பேர். அப்போது ஒரு 7.5 சனியில் தொடர்ந்து துன்பங்கள் சந்திக்கிறான், இன்னொரு 7.5 சனியில் நன்மைகள் கிடைக்குது. அப்போ சனி என்ன பண்ணுதுன்னா அது ஒன்றும் நமக்கு தொந்தரவு பண்ணலை. அது பண்ணின ஒரே காரியம் நம்மிடத்தில் இருக்கின்ற கர்ம பலன்களை தூண்டி விட்டது மட்டுமே. இப்போது இந்த ஜீவாத்மாவில் வேறு பாவப்பதிவுகளே இல்லை, முழுக்க முழுக்க புண்ணியம் மட்டுமே என்றால் சனி இந்த பக்கம் அடித்தா என்ன, அந்த பக்கம் அடித்தா என்ன, எப்போவுமே புண்ணியத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா பாவம் இங்கே இல்லை. அதுபோல் மனத்துக்கண் மாசியலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்புற. அப்போ எந்த பாதுகாப்பும் இவனுக்கு தேவையில்லை, அவனுடைய கருமையுமே இவனுக்கு பாதுகாப்பாக அமைகிறது. அடுத்த கவியில் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அதாவது இது ஒரு ஃபேமிலி. முதல்ல பொறாமை வரும், அவெல்லாம் அப்படி இருக்கா நமக்கு கிடைக்கலையேன்னு. பொறாமை வந்த பிறகு அதே மாதிரி எனக்கு வேணுமே அப்படின்னு ஒரு பேராசை வரும். அது உடனே வராமல் இருந்தாலோ அல்லது தாமதமானாலோ இல்லை கிடைக்காமலே போனாலோ நமக்கு கோபம் வரும். அதுக்கு யார் காரணம் தேடி பார்க்கும். வீட்டில் இருக்காங்களா இல்லை வெளியே இருக்கிறாங்களா, இல்லை யாருமே இல்லைன்னா இந்த கடவுள் சரியில்லை, நம்ம வேறு மதத்துக்கு போயிடலாம், அந்த சாமிக்கிட்ட போனால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கடவுளையே துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய வகையில், தூஷிக்கக்கூடிய வகையில் இன்னாச்சொல் வரும். அப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த 4 வந்ததுக்கப்புறம் எங்கே நமக்கு மேன்மைகள் சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும்? அடுத்த கவியில் அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. ரொம்ப முக்கியமான ஒரு குரல் தாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், எங்கே நன்கொடையா வாங்க, அப்புறம் வாங்க பார்த்துக்கலாம். ஏதாவது போய் லஞ்சம் வாங்கணுமா, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம்.
அப்போ நல்லது செய்வதற்கு நம்ம தள்ளி போடுறோம். ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும் என்றால் இப்போவே போய் உட்காந்துக்கிறோம். ஒரு 1000 ரூபா கொடுக்குறான்னு வச்சு சொன்னாக்க உடனே போய் 5 மணி நேரம் க்யூ நிற்கிறேன்ல, அந்த 5 மணி நேரம் உழைத்தா 2000 ரூபா சம்பாதிக்கலாமே. அதே கூலிக்காரன் நம்மகிட்ட வந்து ஒரு வேலை செய்து கேட்டான்னாக்க 500 கொடுத்துருங்க சார் என்பான். ஏப்பா 1 மணி நேரம் வேலை தானேப்பா அப்படின்னா, அது கம்மியில் வேலை கட்டுப்படியாக சார் அப்படிமா. அப்போது நீ 1 மணி நேரத்தை 500 சம்பாதிக்க சாமர்த்தியம் இருக்குல்ல, அப்படியே அங்கே போய் 10 மணி நேரம் நின்று 1000 ரூபாய்க்கு அந்த 10 மணி நேரத்துக்கு 5000 சம்பாதிக்கலாமில்ல. அப்போது அன்று அறிவோம் என்னது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்கால்னா நமக்கு இந்த நேரம் தேவைப்படும் நம்ம கணிக்க முடியாது. இப்போ திடீர்னு வழியில் போயிட்டுருக்குறோம், ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்து போச்சு, உடனே யாரோ ஒருத்தர் நம்ம தூக்கி ஓரத்தில் வச்சு ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுறாருல்ல. சில பேர் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாமையும் விழுந்து முடிஞ்சு போகிறாங்கல்ல. அப்போ எது அங்கே நிற்குதுன்னா அந்த பொன்றுங்கால் பொன்றா துணை. இவன் செய்த தர்மம் அங்கே காக்கிறது, இவன் வாழ்ந்த அற வாழ்க்கை அங்கே காப்பாற்றுகிறது. அடுத்த கவியில் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் எடை. அதாவது அறத்து ஆறு இதுவென வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் எடை. ஒரு அற்புதமான கருத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவிகைன்னா பல்லக்கு, பொறுத்தான் அப்படின்னா தோளில் பொருத்தி இருக்கிறவன், அது சுமந்து போகிறவர்கள். ஊர்ந்தான் அப்படின்னா அந்த பல்லக்கில் அமர்ந்து செல்பவர், அது வசதி படைத்தவர். இதை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஆடி காரில் போகிறார், அதை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? கொடுத்து வச்ச மகரசையா, 2 கோடி ரூபா அந்த கார், ஜம்முன்னு போகிறான் பார், நாம் தான் பிறந்தோமே ஓட்டர் சைக்கிள் வச்சுக்கிட்டு சொல்கிறோம் இல்லையா? அப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இதை பார்த்து நீ தர்மத்துக்கு அளவுகோல் வைக்காத. ஏன்னா ஆதி காலத்தில் விவசாயத்துக்கு அடுத்து போக்குவரத்து என்ற ஒரு தேவை வந்தது அல்லவா? அப்படி வந்தபோது ஒருத்தருக்கு செல்லும் இருக்குது, அதை தன்னுடைய உடல் சௌகரியத்துக்கு பயன்படுத்திக்கணும். அப்போது அந்த காலத்தில் வண்டி வாகனங்களே கிடையாது. அப்போ என்ன பண்ணினாங்க? வள்ளுவர் காலத்தில் ஒரு 4 பேர் ஒரு பல்லக்கையை உருவாக்கி அதை சுமந்து போகக்கூடிய ஒரு வாகனமாக பயன்படுத்திட்டாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர், போக்குவரத்து சாதனம், முதல் சாதனம் பல்லக்கு தான். இது அவங்களே வச்சுருந்தாலும் சரி, இப்போ நாம் வச்சுருக்கிறோம் இல்லை, சொந்தமாக கார் வச்சுட்டு ஹையரிங் டிரைவர் போட்டுக்கிறோம் இல்லை கால் டேக்ஸ் கூப்பிட்றோம், டிரைவரோட வருது, எப்படி இருந்தாலும் அது போக்குவரத்து சாதனம் தானே. அதுபோல் பல்லக்கு வச்சிருப்பவனுக்கு இவன் போய் கூலிக்கு தூக்கி கொடுத்தாலும் சரி, அல்லது இவனே ஒரு பல்லக்கை வச்சுக்கிட்டு வாடகைக்கு விட்டாலும் சரி, எப்படி எடுத்தாலும் இது ஒரு போக்குவரத்து சாதனமாகத்தான் கருத வேண்டுமே தவிர, இதை வைத்து கொண்டு உட்கார்ந்து போவார் புண்ணியவான் என்றோ சுமந்து போகிற பாவி என்றோ கணக்கு வைக்கக்கூடாது. அறத்து ஆறு இதுவென வேண்டாம் இப்படின்னு நினைக்காதீங்க. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, இந்த 2 பேருக்கு இடையில் வைக்கின்ற இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹையரிங், ஒரு வாடகைக்கு எடுத்து கொள்ளக்கூடிய திறம் அல்லது ஒரு உழைப்பை பணமாக்கி அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவை பெறுகின்ற ஒரு ஊடகமாக இருக்கிறதே தவிர, இதை வைத்து கொண்டு பாவ புண்ணியத்தை கணக்கு போடக்கூடாது என்று வள்ளுவர் தீர்ப்பளிக்கிறார். அடுத்த 8வது கவியில் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின், அதாவது ஏற்கனவே சொன்ன கருத்து தான். நம்ம 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குகிறோம், மற்ற தேவைகளெல்லாம் 2 மணி நேரம் போயிடுது, அப்புறம் தவமுறை உடற்பயிற்சிக்கு 2 மணி நேரம் போயிடுது, மிச்சம் 12 மணி நேரம் இருக்குது. இந்த 12 மணி நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்துகிறோம் என்பது பார்க்கணும். அதுக்காக 12 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கூடாது, கொஞ்சம் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வும் தேவை. இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம இந்த உடலையும் அறிவையும் கொண்டு நன்மை தரும் வகையிலே பயன் கொள்ள முடியுமோ, செயலாக்க முடியுமோ, அதெல்லாம் செயலாக்கி கொண்டு இருக்கிறது அறம் சார்ந்தது. அடுத்த கவியில் அறத்தான் வருவது இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல்லை. இப்போது ஒரு கலப்படம் இல்லாத இன்பம் எப்போ கிடைக்கும்னா அறத்தான் வருவது இன்பம். அறவாழ்க்கை வாழ்பவர்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பில்லாத ஒரு சுகம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா புறத்த புகழும் இல்லை.
ஏதோ ஒரு வகையில் அது கஷ்டம் கிடைக்கும். இப்போது நேற்று கூட ஒரு நண்பர் கேள்விபல் கேட்டார். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்போ அந்த உறவு கூடியிருக்கக்கூடிய இனிமை என்பது ஒரு கிடைக்காம போவதில்லை. அப்போ இங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு இருந்து ஒரு தொழில் எல்லாம் இருந்து அப்படின்னா அப்போ சிறப்பு தானே. ஸோ இது போல் ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்திலையும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வகையிலேயும் ஒரு துன்பம் இல்லாத ஒரு முழுமையான இன்பம் அப்படின்னா அது அறத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அப்போ அப்படிப்பட்ட அறம் சார்ந்த கர்மவினை பதிவுகள் இப்போ நம்மகிட்ட பெரும்பாலும் இல்லைன்றதுனால தான் நம்ம ரெண்டையுமே மாறி மாறி சந்திச்சிட்ருக்குறோம். துன்பம் கலந்த இன்பங்கள், இன்பம் கலந்த துன்பங்கள். கடைசி கவியில் செயற்பால தோறும் அரணை ஒருவருக்கு உயர்ப்பால தோறும் பழி. அதாவது அற வாழ்க்கை தனக்கும் சந்ததிக்கும் பாதுகாப்பாகிறது. மற்ற எந்த வகையில் வாழ்ந்தாலும் அது பழிச்செயலாக துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைகிறது. எனவே எல்லா ஜீவன்களும் இயற்கையோடு இணைந்தே வாழ்கின்றன. சில விலங்குகள் தாவர உணவை மட்டுமே உண்கின்றன. அது மற்ற ஜீவன்களுக்கு எந்த வகை துன்பத்தை கொடுப்பது இல்லை. ஆனால் சில விலங்குகள் இன்னொரு விலங்கை சார்ந்து வாழ்கிறது அல்லவா, அசைவத்தை சார்ந்து வாழ்கிறது. அப்போ அந்த ஜீவனுக்கு அது பாவச் செயல்தான் என்றாலும் அது வாழ்வது எப்படி? அந்த துன்பமெல்லாம் நீங்கி ஒரு எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த ஜீவன் தானே மனிதன். அப்போ மனிதனாக வந்தவன் இன்னொரு ஜீவனை துன்புறுத்தி தான் வாழ வேண்டும் என்ற தேவை இயற்கையில் இல்லை. ஸோ இதெல்லாம் அறத்தை புரிந்து கொள்ளாத அறியாமையால் வந்த செயல்பாடுகள். அதனால்தான் நமக்கு ஏகப்பட்ட ஆஸ்பத்திரிகள், காவல்துறை, இராணுவத்துறை, நீதித்துறை, இப்படி பல துறைகளை வச்சுக்கிட்டு அங்கேயும் போய் காசு கொடுத்து ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ எப்படி நாம் ஒரு துன்பத்திலிருந்து தப்பித்தாலும் இயற்கை விதி அந்தந்த செயலுக்கு தக்க விளைவை கொடுத்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஒரே வழி அறம் சார்ந்து வாழ்வதே என்று வள்ளுவர் தீர்ப்பளிக்கிறார். இந்த கருத்தை நாம் தெளிவாக விளங்கி கொண்டு அது திரும்ப திரும்ப அதை நினைப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா மனசு என்பது மறதிக்கு உட்பட்டது. அப்போ நல்ல வாழ்வியல் கருத்துக்களை திரும்ப திரும்ப படிக்கவும் கேட்கவும் சிந்திக்கவும் செய்தால்தான் அது நினைவில் இருக்கும். அந்த தொடர் நினைவு தான் நம்முடைய மனதிலே மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம்தான் வாழ்க்கையில் மேன்மைகளை அளிக்கும். அந்த மேன்மைகளை நாமும் பெற வேண்டும், மற்றவரும் பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டி அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.